ஸ்ரீ குருப்பியோ நம. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஆழ்வார்கள் சரித்தமில் விப்ரநாராயணர் கதையை பார்த்துன்னு இருக்கோம். இந்த தேவதேவி வீட்டு வாசலில் பைத்தியமாக கடக்கிறார் இந்த விப்ரநாராயணர். அப்போது அந்த 2 நாள் 3 நாள் கழிச்சு பார்த்தோம்னா கோவில் உற்சவம். ரங்கமன்னாரும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட ஊர்வலமாக வரான். இது தேவதேவி வீட்டு வாசல் வழியாகவே வரான். அப்போது அந்த ரங்கன் வரான், பூதேவி ஸ்ரீதேவியோட வராங்கிற நினப்பு கூட இந்த விப்ரநாராயணருக்கு இல்லாமல் தேவதேவி தேவதேவி என்னை இப்படி விட்டுட்டியம்மா, தேவதேவி தேவதேவின்னு புலம்புறார். அப்போ ஸ்ரீதேவி சொல்கிறா, அம்பாள் சொல்கிறா, என்ன ஒரு கொடுமையான ஒரு இது இருக்கு, உங்களுடைய பக்தனுக்கு இந்த நிலைமையா? நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கேளே. நான் எங்கம்மா பார்த்துன்னு சும்மா இருக்கேன்? கோவிலேருந்து நானே அவனை தேடி வந்திருக்கேனே, அவன் தான் என்னை பார்க்க மாட்டேங்கிறான். இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு அவனை ரட்சிக்கணும், நீங்கள் ரட்சிக்கிறதுக்குத்தானேம்மா நான் வந்திருக்கேன் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறான். அந்த ஊர்வலம் போயாச்சு. இவன் என்ன பண்ணிடுறா, இந்த தேவதேவியோட அம்மா இவரை துரத்தி வீட்டு வாசல் இந்த மாதிரி உட்காந்து அசிங்கமாக இருக்கு போ அப்படின்னு துரத்தி விட்டுடுறா. ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் போய், ஒரு கோவிலோட ஒட்டினாப்பில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் போய் உட்காந்து அழுதுட்டுருக்கார், தேவதேவி 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 தேவதேவி. அப்போது அம்பாளும் சொல்லியாச்சு, பக்தனை சம்ரக்ஷணம் பண்ணுங்கோன்னு சொல்லிட்டா. ரெக்கமெண்டேஷன், ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் வந்தாச்சு அம்பாள் கிட்டே இருந்து. அப்போ ரங்கன் சும்மா இருப்பாரா? என்ன பண்ணுறார், அழகான ஒரு சேவகன் மாதிரி உருவம் எடுத்துட்டு, ஒரு 25 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையனா, 20-25 வயசு இருக்கக்கூடிய ஒரு சேவகன் மாதிரி, வட்டல் நிறையா தங்கம் ஆபரணங்கள் அது இதுன்னு என்ன பொற்காசுகள் என்னெல்லாமோ சொல்லவே முடியாது. அவ்வளோ பெரிய வட்டலில் ஃபுல்லாக நகையும் இதையும் பணமும் இதுவும் வச்சுட்டு பொற்காசுகளுமா வச்சுட்டு இந்த தேவதேவி வீட்டு வாசலை கதவு தட்டுறார். யார் பாது? விப்ரநாராயணனுடைய சேவகன் நான். என்ன வேணும்? அவன்கிட்ட சொல்லியாச்சே, பொற்காசுகள்லாம் கொண்டாதான் சும்மா வெறும் கையோட கல்யாணம்லாம் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேனே அப்படின்னு தேவதேவியோட அம்மா தோ கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு பாருங்கோ. விப்ரநாராயணன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார், வட்டல் நிறைய கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு. அப்படியே பார்த்தா அப்படியே ஆச்சரியப்பட்டு நிற்கிறா அம்மா. அச்சோ, இது என்னது, இது இவ்வளோவா? அம்மா, யார் கொடுத்து அனுப்பிச்சா? விப்ரநாராயணர் தான் கொடுத்து அனுப்பிச்சார். அப்படியா? நீ யாரு? விப்ரநாராயணனுடைய சேவகன். ரங்கா சேவகனா வந்திருக்கார். எல்லாம் நாம் அவருக்கு சேவகம் பண்ண 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 அவர் நம்மளுக்கு சேவகம் பண்ணுவாருங்கிறது தான் ஒரு கண் கூட நம்மளுக்கு தெரியறது பாருங்க, இல்லையா? சேவகனா வந்திருக்கார். நான் விப்ரநாராயணோட சேவகன், அவர் தான் கொடுத்து அனுப்பிச்சார். அப்படியா? உடனே கல்யாணத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம், உடனே ஏற்பாடு பண்ணிடலாம். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். தேவதேவிக்கு ஒன்றும் புரியல, எப்படி இவருக்கு விப்ரநாராயணுக்கு இவ்வளவு, அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவளுக்கு அந்த டைமும் இல்லை. அந்த பார்த்த உடனே அப்படியே ஆச்சரியப்பட்டு நின்றுட்டான். சரி, இங்கே கோவிலை திறந்தா அந்த கோவிலுக்குன்னு இருக்கக்கூடிய 5 அது பொன்னாலான வட்டல், அதில் 4 தான் இருக்குது, 1 காணோம். அந்த பட்டர்கள்லாம் ஜிஜோ இது 1 காணமே, 4 தானே இருக்குது அப்படி இப்படின்னு ராஜாவுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு. ராஜாவோட ஆட்கள்லாம் தேடுறா. எல்லாம் ஒரே அமளி துமளியாக எல்லா இடத்துலையும் ஒரே தேடுறா. வட்டலை காணோம். அது பொன்னாலான வட்டல் எங்கே போச்சு? நேற்று இருந்தது, ராத்திரி வச்சுட்டு பூட்டிட்டு தானே போனோன்னு எல்லாரும் ஒரே புலம்பின்னு இருக்கா. அப்போ அங்கே எல்லாருக்கிட்டே கேட்டுன்னு இருக்கா, என்ன ஆச்சு இங்காச்சு. அந்த கோவிலை பெருக்கக்கூடிய ஒரு லேடி இருக்கா, மெய்டு இருக்கா. அவள் இந்த தேவதேவி வீட்டுக்கும் வேலை செய்யக்கூடியவோ. அவன் என்ன பண்ணிட்டா, பெருக்கிட்டே இருந்தவோ இப்படி என்னமோ கச்சமச்சான் சவுண்டு வருது அப்படின்னு ஒன்னே என்னாச்சுன்னு கேட்டால் இந்த மாதிரி வட்டல் காணோம். அதுதான் தேவதேவி வீட்டில் நான் பார்த்தேனே, அந்த வட்டலில் நேற்று பெருக்கிற போச்சு அவள் வீட்டில் இருந்தது அப்படின்னு உடனே தரன்னு ராஜாவோட ஆட்கள்லாம் போனாங்க. தேவதேவி வீட்டில் போய், தேவதேவி அந்த வட்டில் இங்கே தான் இருக்காமே, அது கோவிலோட வட்டில் அது அப்படின்னு அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போயிட்டான். அவோ நடுங்குறாவோ. சிச்சோய் அந்த அப்போ தான் அவளுக்கு மனசில் தோன்றுது,
அந்த மாதிரி ஒரு ரங்கனுடைய பக்தனை நாம் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு கண்கட்டத்தை பிறக்காம அவளுக்கு மனசு தோன்றது. நம்மளோட நேமை சாண்ட் பண்ண சொல்லி நம்மளோட அழகில் அவரை மயக்க வச்சு இப்படி நம்ம தப்பு பண்ணிட்டோமே புலம்புறான். அப்போ அவள் அம்மா எல்லாருமே சொல்கிறா, இல்லை விப்ரநாராயணன் கொண்டு கொடுத்ததாக தான் அவனுடைய சேவகன் வந்து கொடுத்தான் அப்படின்னு. உடனே இந்த ராஜாவுக்கு ஆல்ரெடி தெரியும் விப்ரநாராயணரை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியும். அப்படிப்பட்டவர் இந்த கோவில் வட்டியில் எப்படி கொடுத்துருப்பார்? நாம் வந்து ஒரு நிரபராதியை தண்டிச்சிடக்கூடாதே அப்படின்னு இந்த ராஜாவுக்கு ஒரே மைண்டில் எப்படி இது சேவகன் கொண்டு கொடுத்துருக்கான், விப்ரநாராயணோட சேவகன் வேற சொல்கிறான், நீ வா சொல்கிறா, யார் சொல்கிறது பொய் யார் சொல்கிறது உண்மைன்னு தெரியலையே, நம்ம தப்பாக தீர்ப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது பழிபாவம் ஆயிடுமேன்னு இவர் ராஜா வந்து புலம்புறார். அப்போது ராத்திரி அவருடைய சொப்னத்தில் அஸ்ரீரியா ரங்கன் வந்து சொல்கிற, விப்ரநாராயணனுடைய சேவகனாக கோவில் வட்டல் எடுத்துட்டு போய் தேவதேவி வீட்டில் கொடுத்தது யாமே, அதனால் விப்ரநாராயணனை ஒன்றும் நீங்கள் பண்ணாதீங்கோ. ஏன்னா இந்த ராஜா வந்து என்ன பண்ணிட்டார், விப்ரநாராயணரையும் அரெஸ்ட் பண்ணிட்டார். தேவதேவி சொன்னால் விப்ரநாராயணோட சேவகன் தான் சொன்னதுனால அவரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கார். இந்த தண்டனைன்னு இன்னும் கொடுக்கல. அப்போ இந்த மாதிரி சொன்ன உடனே ராஜா ஒரே தூக்கி வரை போட்டுது. விடிஞ்சதும் விடியாதமா ஒரு 3 மணி 4 மணிக்கு ஓடுறார் ஜெயிலுக்கு. ரிலீஸ் பண்ணுறார். ரிலீஸ் பண்ணோடனே இவர் அப்போது தேவதேவி நான் ஒன்றுமே பண்ணலையே, எனக்கு யாருமே தெரியாது, இல்லை உங்கள் சேவகன் தான் சொல்லி வட்டல் கொடுத்தாங்க, இவள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கா. ராஜா வந்தார். அப்படியே கனவுல வந்து இந்த மாதிரி ரங்கன் வந்து சொன்னார், பகவான் வந்து சொன்னார், இந்த மாதிரி அவர் தான் இந்த வட்டில வந்து சேவகனாக கொடுத்தாராம் அப்படின்னு. ரங்கன் வந்தான் வட்டில கொடுத்தான் அப்படின்னு. அந்த வட்டில் கொடுத்தான்றதெல்லாம் கூட அந்த மைண்டில் வந்து விப்ரநாராயணனுக்கு மைண்டில் விழவே இல்லை. ரங்கம் வந்தான்னு சொன்ன உடனே அதான் கெட்டவனா போகிறதுக்கும் 1 நிமிஷம்தான், அந்த கெட்டதுலேருந்து நல்லதாக வரத்துக்கும் 1 செகண்டு தான். அந்த 1 செகண்டை நாம் நல்லபடியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அதுதான் அவருடைய பாசுரத்தை நம்ம முதல் நாள் படித்தோம். 100 வருடம்ங்கிறது நம்மளோட ஆயுட்காலம்னா 50 வருடம் தூக்கத்திலேயே போயிடுறது. பசி, பிணி, துக்கம், பால்ய பருவம், அந்த பருவம், இந்த பருவம் நம்ம செலவழிச்சுருக்கோம். ப்ரொடக்டிவ் இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுலேயும் நம்ம பகவானுடைய நாமத்தை சாண்ட் பண்ணாமல் இருக்கோமேன்னு அவருடைய பாசுரத்தை படித்தோம். அந்த 1 செகண்ட் அந்த ரங்கான்ற நாமத்தை சொன்னோடனே அவருடைய விப்ரநாராயணனுக்கு மாற்றம் அப்படியே சிலிர்த்து போய், ரங்கா ரங்கா எனக்காக நீ சேவகனா வந்தியா, உன்னை விட்டுட்டு நான் இப்படி இருந்துட்டேனே, உன்னுடைய பக்தியில் முழுகாம இந்த காம பாதையில் நான் போய் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் பித்தனா இருந்துட்டேனே, ரங்க பித்தனா இருக்கிறதுக்கு பதிலாக காம பித்தனா இருந்துட்டேனேன்னு அழறார். அப்போ தேவதேவியும் என்னை மன்னிச்சுடும்போ, இப்படிப்பட்ட உங்களை நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவளும் மன்னிப்பு கேட்குறா. கல்யாணம் பண்ணிக்கிறாருங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அவர் மாறினதுலேருந்து அந்த அந்த கருணை கடலில் அவர் வந்து அதான் சொல்கிறார், இந்த மோகக்கடலில் மூழ்கின்றதேனே ரங்கா, என்னை உன்னுடைய கருணை கடலை காமிச்சு என்னை நீந்தி வெளியில் வர வச்சுட்டியேப்பா அப்படின்னு, உன்னை மறந்துட்டு இருந்துட்டேனே அப்படின்னு, என்னை மறக்காமல் இருந்துட்ட இல்லையா நீ அப்படின்னு அவர் வந்து என்ன பண்ணாராம், தொண்டர்களுடைய அடி இனிமேல் எனக்கு அதுதான், அது ரங்கனுடைய தொண்டர்களுடைய அடி பொடியில் இருக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையே அப்படின்னு அவர் நினச்சின்றதுனால தான் அவருக்கு தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படிங்கிற பேர் வந்தது. விப்ரநாராயணனா இருந்தவர் தொண்டரடி பொடி ஆழ்வாராக மாறிட்டார். பாசுரங்கள் பல ஏற்றி ரங்கனை தவிர வேற எந்த குரங்கனையும் பாடமாட்டேன்னு சொல்லி அப்படி பண்ணினார். அப்படின்னா அந்த பகவான் நாமத்தை நாம் சதா சர்வகாலமும் சாண்ட் பண்ணினோம்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய பகவானே சேவகனாக வந்து அருள் புரிவாருங்கிறது தான் இந்த ஆழ்வார்கள் சரித்திரத்திலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்.